மக்களின் எங்களது சிறார்களிடையே இந்த ஊர்வல பயணம் அங்க வந்தாலும் சாப்பிட போறேன், இங்க வந்தாலும் சாப்பிட போறேன். உன்ன சாப்பாடு பத்தி விடவே மாட்டியா நீ? ஓ நான் மட்டும் தான் சாப்பாடு பத்தியோட எங்க போனாலும் பாருல. நீ மட்டும் கடையை கண்ட வாடி போட்டு கூட்டிட்டு போறல. நான் போறதே இல்ல. அடே உங்களுக்கு இதான வேலை, நீங்க வந்து வெளியே பாருங்கடி. அவ சொல்றேன் சரியா, நம்ம வந்த வெளியே பாப்போம். அடியே கேசாமி இங்க வாடி. இதோ வந்துட்டேன். சுவாமி நீயும் வா. உங்களை நான் வெத்தில போய் அழைக்கணும் வாங்க. ஒவ்வொரு பண்டூர் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் இருந்தும் இருக்கின்றது. இந்த புறநிவு 10 பிரதேச சபைக்கு உட்பட்ட நூலகங்களுடைய உதவியாளர்கள், எனது பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள்
கூகுள் என்ற அக்ஸெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க. நான் தான் கூகுள், கேளுங்கள். அதற்கான விடை உடனே. உலகம் முழுவதும் மென்திரையில் பாடம், படம், வழி, வானிலை அனைத்தும் என்னிடமே. நான் இருக்கும்போது எதற்கு இந்த புத்தகமும் நூலகங்களும்? நான் தான் உங்கள் யூடியூப். கலை உலகம் சிறக்க, கருத்துக்கள் ஜெயிக்க, மானிடனை நித்த மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு உள்ளங்கையில் பல்வேறுபட்ட அம்சங்களை சுமந்து வருகின்றேன். நான் இருக்கும்போது இந்த பழைய புத்தகமும் அந்த நூலகமும் எதற்கு? நாங்கள் தான் பட்சம். நாங்கள் நவீன தொடர்பான உலகின் ராஜாக்கள். எங்களை பயன்களுக்கு கூட மெசேஜ், வீடியோ எல்லாத்தையும் அனுப்பலாம். நாங்கள் இருக்கும்போது இந்த பழைய புத்தகம் எதற்கு? நாங்கள் தான் டிக்டாக். எங்களால் பல பேர் நாள்தோறும் பிரபல்யமாகி வருகிறார்கள். நாங்கள் இல்லாமல் விட்டால் பல பேர் இயக்குவதே இல்லை. நாங்கள் இருக்கும்போது இந்த பழைய புத்தகம் எதற்கு? நாங்கள் தான் மொபைல் கேம்ஸ். எங்களை சிறியவர் முதல் பெரியவர் வரை விளையாடுவார்கள். நாங்கள் இருக்கும்போது இந்த பழைய புத்தகம் எதற்கு? டிக்டாக் தான் பெரியது. வாட்ஸ்அப் தான் பெரியது. அன்னை நூலை தேடு, உலகம் உன்னை தேடும். கட்சி நேரிகள் புத்தகங்கள் நூலக வாசிப்போம், நிறைவாய் வாழ்வோம். நூலக சாலையே புனிதமான ஆலயம். தலைவரை உருவாக்குவோம். விளக்கம் செய்வோம் வாசிப்பிற்கு. ஒரு நூலக சாலை திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இது நடந்து எல்லாரும் பார்த்தீங்களானே? இது யாருக்கு விளங்கிட்டா? ஓம், எனக்கு விளங்கிடுச்சு. போன் பார்க்கணும்னா நீங்க சொல்றீங்க. அடக்கடவுளே, என்னுடைய ராமாயணம் ராமனுக்கு இது என்ன அக்கா முரண்டுமை சொல்றீங்களே. அப்ப நீங்க போன் பார்க்கணும்னு சொல்லலையா? நாங்க அப்படி சொல்லவே இல்ல. நாங்க சொல்ல வந்தது நூலகத்துக்கு போகணும்னு புத்தகங்களை வாசிக்கணும். அது மட்டும் இல்ல, நூலால் ஏற்படுற நன்மையை பத்தியும் இந்த அக்ஸலால் ஏற்படுற தீமைகளை பத்தி நாங்க சொல்ல வந்த நாங்க. இந்த நூலால் ஏற்படுற நன்மையை சொல்லப்பட வேண்டாம். மனிதனால் ஒழுங்கா வாசிக்க முடியுது. சிறந்த எழுத்தாளனா கூட மாற முடியுது. இதுக்கு எதிர்மாறுதான் இந்த அக்ஸுகள். இந்த அக்ஸால உங்களோட கண் பார்வையில் இழக்கப்படுது. உங்களோட மூளையில பாதிப்பு ஏற்படுது. ஏன் உங்களால் சமநிலையா நடக்க கூட முடியல. இது எதுக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? சரியா சொன்னீங்க. நம்ம இனிமேல் என்ன செய்யணும்? நூலகத்துக்கு போறதோட புத்தகம் வாசிக்கணும். இந்த மாதம் ஆரம்பிக்கட்டும்.